குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஃபிஃப்த் மேக்ஸோட இந்த அகாடமிக் இயர் 26-27 அகாடமிக் இயரோட ஃபிஃப்த் மேக்ஸோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ நீங்க ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பேசிக்கா வந்து படிச்சிருப்பீங்க. நம்பர்ஸ், ஆங்கிள், ஷேப்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கா நீங்க வந்து படிச்சிருக்கோம் நம்ம ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் லாஸ்ட் இயர் வரைக்கும். இந்த வருஷம் நமக்கு ஃபர்ஸ்ட் லெசனே ஜாமெண்ட்ரின்னு ஒரு பாடம் சொல்லியிருக்காங்க, வடிவியல் அப்படின்னு. வடிவங்களை கொடுத்து வரையக்கூடிய படங்கள். சரியா? சரி, வடிவியல் ஜாமெண்ட்ரினாலே நம்ம வந்து ஸ்கேல், பென்சில், காம்பஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி வந்து வரையறது மட்டும் தானா? கிடையாது. இதுல உங்களுக்கு இந்த வருஷம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறது என்னன்னா 3 டைமென்ஷன் ஷேப்ஸ், முப்பரிமாண வடிவங்கள். இது வரைக்கும் நீங்க வந்து இருபரிமாண வடிவங்கள் பார்த்திருப்பீங்க. சதுரம், செவ்வகம், வட்டம், முக்கோணம், நாற்கரம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல முப்பரிமாண வடிவம்னா 2 சதுரம், ஒரு சதுரத்துக்கு மேல இன்னொரு சதுரம் இருக்கிற மாதிரி இருக்கும். அததான் வந்து முப்பரிமாண வடிவம்னு சொல்லுவோம். அந்த கனசதுரமானது எப்படி இருக்கும், கன செவ்வகமானது எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுவேன். பட் நம்மளோட டே டு டே நீங்க இந்த முப்பரிமாண வடிவங்கள் எங்கெல்லாம் பார்த்திருப்பீங்க அப்படிங்கறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கான மோட்டிவேஷனல் லைனா ஒரு திருக்குறள் பார்க்க போறோம். சோ இந்த திருக்குறள் வந்து நமக்கு லைஃப்ல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் திருக்குறள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சாரி, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒழுக்கம் என்பது வந்து நமக்கு வந்து லைஃப்ல எல்லாத்த விடவும் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? இதனோட மீனிங் பாத்தீங்கன்னா, ஒழுக்கம் மனிதனுக்கு உயர்வை தருவதால் உயிரை விட அதை பாதுகாக்க வேண்டும். Discipline brings greatness, therefore it should be protected even more carefully than life itself. Discipline is the foundation of success. உங்கள்கிட்ட வந்து நல்ல படிப்பறிவு இருக்கலாம், நீங்க விளையாட்டுல ஃபர்ஸ்டா இருக்கலாம், படிப்புல ஃபர்ஸ்டா இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். பட் உங்களுக்கு வந்து ஒழுக்கம், டிசிப்ளின் இல்ல அப்படின்னா உங்ககிட்ட யாருமே வந்து வரமாட்டாங்க. டிசிப்ளின் இஸ் த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கீ ஃபார் த சக்சஸ். ஸோ எப்பவுமே வந்து டிசிப்ளின் இஸ் த மஸ்ட். நமக்கு படிப்பறிவு இருக்கோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் ஒழுக்கமா இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா அறிவுமே நம்ம தேடி வரும். ஓகேவா? சோ அதுக்காக தான் இன்னைக்கு நமக்கு முதல் கிளாஸ்ல இந்த திருக்குறளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி, 3 டைமென்ஷன் ஷேப்னா நான் ஜஸ்ட் ஒரு ஷேப் வந்து போர்ட்ல காட்டுறேன். இப்ப இதை என்ன சொல்லுவோம்? சதுரம்னு சொல்லுவோம். கார்னர்ஸ், எட்ஜஸ், ஃபேசஸ் இதை என்ன சொல்லுவோம்? கனசதுரம் அப்படின்னு சொல்லுவோம். கனசதுரம், கனசெவ்வகம் இதெல்லாமே வந்து நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய இடத்துல உபயோகப்படக்கூடிய ஒரு விஷயம். நம்ம புதுசா எல்லாம் வந்து இது பண்ண மாட்டோம். இப்ப நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, அங்க வந்து டைஸ் டைஸ் வாங்குறீங்க. நம்ம விளையாடக்கூடிய தாயக்கட்டை டைஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு கனசதுரம். ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வாங்குறீங்க, ஒரு கன செவ்வக வடிவத்துல இருக்கலாம். பால் வாங்குறீங்க, பால் தான் வந்து ஸ்பியர், கோள வடிவத்துல இருக்கு. ஐஸ்கிரீம் வாங்குறீங்க, கூம்பு வடிவத்துல இருக்கும். ஜூஸ் டின் வாங்குறீங்க, ஜூஸ் இந்த கோகோ கோலா, பெப்சி, மிராண்டா அந்த மாதிரி ஜூஸ் டின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டர் ஷேப்ல இருக்கும். சோ நம்மளோட டே டு டே லைஃப்ல இந்த எல்லா ஷேப்ஸுமே நம்ம பாக்குறோம். ஆனா ஏன் பாக்குறோம், எதுக்கு பாக்குறோம், அதுல எவ்வளவு ஃபேஸஸ் இருக்கு, எவ்வளவு எட்ஜஸ் இருக்கு, எவ்வளவு கார்னர்ஸ் இருக்கு, இந்த விஷயங்கள்லாம் தெரியாது. இததான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம வந்து லெசன்ல நமக்கு 1.1 அண்ட் 1.2 ரெண்டு எக்ஸசைஸ்மே பாத்தீங்கன்னா இந்த வடிவங்கள் வந்து என்னென்ன இருக்கு. கனசதுரம், கனசெவ்வகம், கூம்பு, உருளை, கோலம், இந்த 4 தான். 5 ஸ்பியர். கோலம் தான் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த 5 வடிவங்கள்ல
என்னென்னலாம் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், இததான் நீங்க வந்து இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறீங்க. இதை நான் உங்களுக்கு ஆக்டிவிட்டிலேயே சொல்ல போறேன். நம்ம வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம்லயே போக மாட்டோம். ஏன்னா எக்ஸசைஸ் ப்ராப்ளம்லயே மேட்ச் த ஃபாலோயிங், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சம்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ நீங்க இந்த ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் ஆன்சர்ஸ் பண்ணீங்கன்னாவே உங்களால ஈஸியா அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ இது ஒரு கன சதுரத்தோட ஒரு 3 டைமென்ஷன் ஷேப்ப இங்க நீங்க பார்க்க போறீங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 ஸ்பேசஸ் இருக்கு. இது ஓப்பன்ல இருக்கு. இது வந்து 3D ஷேப்ப நீங்க க்ளோஸ் பண்ணி கொண்டு வரும்போது பாருங்க, சோ இப்ப நம்ம போர்ட்ல இருக்கிற மாதிரியே சேம் பேட்டர்ன் இங்க ஒரு முப்பரிமாண வடிவம் வந்துருச்சா? சோ ஒரு கன சதுரமானது ஓபன் பண்ணி இருக்கும் போது எவ்வளவு ஃபேசஸ் இருந்தது? அதுல 6 சதுரங்கள் இருந்ததா நீங்க பாத்தீங்களா? சோ இததான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபேசஸ், எட்ஜஸ், கார்னர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ கனசதுரத்திற்கு எவ்வளவு ஃபேசஸ் இருக்கு, எட்ஜஸ் இருக்கு, கார்னர்ஸ் இருக்கு. அதே மாதிரி உருளை பாருங்க, எல்லாமே ஒரு ஒரு மாடலும் காட்டுறேன். கியூபாய்டு பாருங்க, கியூபாய்டு இப்ப ஓபன் ஆயிட்டாரு. ஸோ 1 2 3 4 5 6 கியூபாய்டுக்கும் என்னது 6 ஃபேசஸ் தான். சோ கியூபாய்டும் என்ன ஆகுது, க்ளோஸ் ஆயிட்டாருன்னா அவரும் சேம். பட் அவருக்கு வந்து அவர் கொஞ்சம் நீளத்துல பெரியவரா இருப்பாரு, அவ்வளவுதான். நீள அகலம் வந்து அவருக்கு ஹைட்னு ஒரு விஷயம் இருக்கும். இவங்களுக்கு எல்லாமே சைடு மட்டும் தான் இருக்கும் கியூபுக்கு. சிலிண்டர் பாருங்க. சோ சிலிண்டர்ல நம்ம வீட்டுல உபயோகிக்கக்கூடிய சிலிண்டரே பாத்தீங்கன்னா கீழே ஒரு தட்டையான வடிவம் இருக்கும். அந்த தட்டையான வடிவத்தை என்ன சொல்லுவோம்னா வட்டம்னு சொல்லுவோம், சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். மேலையும் ஒரு தட்டையான வடிவம் இருக்கும். ஒரு மிராண்டா பாட்டில் பாருங்க, ஒரு ஃபேண்டா பாட்டில் பாருங்க, அந்த ஜூஸ் பாட்டில்ஸ் எல்லாம் வந்து இந்த டின் ஜூசஸ் வருது இல்லையா, அந்த டின் ஜூஸ் பாக்ஸஸ் எல்லாம் பாட்டில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தட்டையான வடிவத்துலதான் இருக்கும். மேற்புறமும் அடிப்புறமும் தட்டையான வடிவத்துலதான் இருக்கும். இப்ப இது பாத்தீங்கன்னா ஆரமும் உயரமும் கொடுத்திருக்காங்க. ஓபன் பண்ணிடுறேன் பாருங்க. ஒரு செவ்வக அட்டை படத்தை சுருட்டினால் கிடைக்கக்கூடிய வடிவம் தான் உருளை, சிலிண்டர். ஓகேவா? செவ்வக அட்டை படத்தை மடக்கினால் கிடைக்கக்கூடிய வடிவம் தான் சிலிண்டர். புரிஞ்சுதா? சோ கியூபாய்டு சிலிண்டர். அதே மாதிரி ஒரு செவ்வக வட்டை படிவத்தை நீங்க வந்து கோணா மாத்துறீங்கன்னா கிடைக்கக்கூடிய வடிவம் தான் கூம்பு. சோ இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸும் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிடுறேன். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டிஸ்க்கு ஆன்சர்ஸ் ஒவ்வொன்னா பண்ணுவீங்க. ஓகேவா? சோ கியூபுக்கு பாத்தீங்கன்னா 3D ஷேப், இதுதான் வந்து கியூப். இது ஒரு 3 டைமென்ஷன் ஷேப். இதுக்கு 6 ஃபேசஸ் இருக்கு. நான் இப்ப இங்க காமிச்சேன் இல்லையா, கியூப் வந்து 6 ஃபேசஸ் இருக்கு அப்படிங்கறத இங்க ஓபன்ல காமிச்சேன் இல்லையா, இப்ப காட்டுறேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு தெளிவா புரியும். 1 கிரீன் கலர் 1. சோ நம்ம வடிவங்கள் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், அததான் பாக்குறோம். சோ இப்ப வந்து இந்த சதுரத்துக்கு, கன சதுரத்துக்கு என்னென்ன வெர்டிசஸ் இருக்கு, எட்ஜஸ் இருக்கு, ஃபேசஸ் இருக்கு பாத்தீங்க இல்லையா? அதேதான் கியூபாய்டு பாத்தீங்கன்னா இதுக்கும் 6 ஃபேசஸ் தான். இதுல ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். சேம் 8 வெர்டிசஸ் அண்ட் 12 எட்ஜஸ் தான் கியூபாய்டுக்கும். சோ கியூபாய்டுமே நீங்க என்ன பாத்தீங்க இங்க, அழகா நம்ம கியூபாய்ட மடக்க ஓபன்ல வைக்கிறேன் பாருங்க. இப்ப பாருங்க 1 2 3 4 5 6. சோ அதுல என்னன்னா ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவல், அவ்வளவுதான். வேற எதுவும் கியூபுக்கும் கியூபாய்டுக்கும்
வித்தியாசம் எல்லாம் உங்களுக்கு கிடையாது. இதே வந்து உருளைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பிளாட் சர்ஃபேஸ் இருக்கும், மேலையும் கீழையும் பிளாட் சர்ஃபேஸ். இந்த நடுவுல இருக்கிறதா கர்வ்டு சர்ஃபேஸ். இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் தான் எதை மடக்கினா கிடைக்கிறது, செவ்வக அட்டை படத்தை மடக்கினா கிடைக்கிறதா இந்த கர்வ்டு சர்ஃபேஸ். இதனுடைய வலைப்பரப்பு, மொத்தப்பரப்பு இதெல்லாம் பார்க்கும்போது அது ஏன் வந்தது, அந்த செவ்வக அட்டை படத்தை மடக்கினா கிடைக்கக்கூடிய வடிவம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அது உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட்ல நீங்க கத்துப்பீங்க. ஓகேவா? சோ இதுக்கு வந்து 2 flat surface and 1 curved surface மட்டும்தான். ஓகேவா? ஸ்பியருக்கு பாத்தீங்கன்னா it has one curved surface. ஒரு பேப்பரை மடக்கிட்டா அதுதான் ஸ்பியர், ஆரஞ்சு பழம். All points on the curved surface area are the same distance from the centers. இதுக்கு no vertices, no edges. ஸ்பியரை நீங்க இப்ப கீழே உருட்டி விட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது உருண்டுட்டே தான் இருக்கும், அது நிக்காது, நம்மளால நிக்க வைக்கணும் அதை. சோ கரெக்டா? சோ அதனால அதுக்கு வெர்டிசஸும் எட்ஜஸும் கிடையாது. வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ் இருந்தாதான் ஒரு பொருளால ஸ்டாண்ட் பை ஆகவே முடியும். கரெக்டா? எஸ். கூம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒன் பிளாட் சர்ஃபேஸ், கீழே இருக்கிறது தான் அந்த பிளாட் சர்ஃபேஸ் அண்ட் ஒன் கர்வ் சர்ஃபேஸ். இதுவும் ஒரு பேப்பரை ரொட்டேட் பண்றதுனால கிடைக்கக்கூடிய வடிவம் தான். அப்புறம் ஒன் வெர்டெக்ஸ். ஓகே, இதுதான் கூம்பு. சரி. சோ இப்போ இந்த அஞ்சு ஷேப்ஸ், இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் தான் உங்களுக்கு இந்த எக்ஸசைஸே. வேற ஒண்ணுமே கிடையாது. 2D ஷேப் 3D ஷேப்ஸ் வந்து இதுல இருந்து நீங்க பாக்குறீங்க. ஒரு ஒரு ஆக்டிவிட்டிஸா நம்ம வந்து ஆன்சர் பண்ண போறோம். ஓகேவா? குட் கேர்ள்ஸ் அண்ட் குட் பாய்ஸா நீங்க என்ன பண்றீங்க, சாட் சைட் அன்மியூட் பண்ணிக்கங்க, இல்லைன்னா சாட் ஆன்சர் பண்றீங்க. ஓகே, 1 minute. நான் வந்து ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் 3D ஷேப்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஒவ்வொருத்துக்கும் நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. சரி, இது என்ன ஷேப் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணீங்களா? என்ன ஷேப் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணீங்களா? கியூப். வெரி குட். சோ இதுக்கு எவ்வளோ வெர்டிசஸ், எவ்வளோ ஃபேஸஸ், எவ்வளோ எட்ஜஸ்? ஸோ கியூபுக்கு vertices, 12 letters. Very good. So இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு triangular ஷேப்ல இருக்கு. சோ இதுக்கு எவ்வளவு ஃபேஸஸ், எவ்வளவு வெர்டிசஸ், எவ்வளவு எட்ஜஸ்? 5 vertices, 5 faces, 8 edges. Yes, exactly right. So it's clear. இதுக்கு வெர்டிஸ் இருக்கா? இல்ல. எட்ஜஸ் இருக்கா? இல்ல. இல்லையா? சோ அப்போ 0 vertices, 0 edges and 1 curved surface. கரெக்டா? 0 vertices, 0 edges and 1 curved surface. The shape, cylindrical shape. Yeah, உருளை வடிவம். So இதுக்கு எவ்வளோ faces, எவ்வளோ edges, எவ்வளோ vertices சொல்லுங்க பார்க்கலாம். So இதுக்கு vertices கிடையாது. 2 flat surface இருக்கு, ஒரு curved surface இருக்கு, 2 edges இருக்கு. இல்லையா? இது ஒரு triangular.
இதுக்கு 6 vertices, 5 faces and 9 edges. So இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த 3 dimension ஷேப்ஸ் உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டியில ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஓகே, அடுத்த ஆக்டிவிட்டி. ஐடென்டிஃபை த 3D ஷேப். இது என்ன ஷேப்? என்ன ஷேப் சொல்லுங்க? கியூபா, கியூபாய்டா, பிரிசமா? என்னது? ஸ்கொயர் பேஸ் பிரமிட். ஐடென்டிஃபை த 3D ஷேப். இது என்ன 3D ஷேப்? இது ஒரு சிலிண்டர், உருளை வடிவமானது. கரெக்டா? வாட் இஸ் an edge? எட்ஜ்னா என்னது? எட்ஜ்னா where two faces meet. ரெண்டு ஃபேஸ் மீட் ஆகக்கூடிய இடம் தான் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் ஸ்பேஸ்? ஸ்பேஸ் அப்படின்னது, ஸ்பேஸ் அப்படின்னா ஒரு பிளாட் சர்ஃபேஸ். ஸ்மால் ஃபேஸ் காமிச்சேன் இல்லையா உங்களுக்கு? லாவெண்டர் கலர், கிரீன் கலர், எல்லோ கலர், ப்ளூ கலர், பிளாட் சர்ஃபேஸா இருக்கக்கூடியதுதான் ஃபேஸ். ஐடென்டிஃபை த 3D ஷேப். இது என்ன ஷேப்? இது என்ன வடிவம்? ஓவலா, ஸ்பியரா, கோனா, பிரமிடா? வெரி குட், ஸ்பியர். How many edges does a sphere have? ஸ்பியருக்கு எவ்வளவு எட்ஜஸ் இருக்கு? ஸ்பியருக்கு எட்ஜஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் அது உங்களுக்கு கான்செப்ட் கிளியரா இருக்கா? ஸ்பியர் எட்ஜஸ் உண்டா இல்லையாங்கிறது கான்செப்ட் கிளியரா? ஏன் ஸ்பியர் எட்ஜஸே கிடையாது. அது வட்ட வடிவம் போகும், அதுக்கு எட்ஜஸ் இல்ல. ஜீரோ. கரெக்ட். ஐடென்டிஃபை த ஷேப். இது கியூபா, கியூபாய்டா? என்ன ஷேப் இது? இது என்னது? கியூப் தானே? இந்த கிரீன் கலர் பார்த்தா கியூப். நம்ம போர்ட்ல இருக்க ஷேப்பும் இந்த ஷேப்பும் ஈக்குவல் இருக்கா கியூப்ல? How many triangular faces prism, triangular face prism have? இதுல எவ்வளவு வந்து ஃபேஸஸ் இருக்கு triangular prismல அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு ஃபேஸஸ் உங்களுக்கு தெரியுது? ஒரு ஃபேஸஸ் இல்லையா? எக்ஸாக்ட்லி கரெக்ட். How many edges does a cylinder have? சிலிண்டருக்கு எவ்வளவு edges இருக்கு? Correct. How many edges does a cuboid have? Cuboidக்கு எவ்வளவு edges இருக்கு? cuboidக்கு டோட்டலா 12 edges இருக்கு. கரெக்டா? எஸ். ஐடென்டிஃபை த 3D ஷேப். இந்த நாலு இதுல எது 3D ஷேப்? கியூபா, சர்க்குலர், ட்ரையாங்குலர், ஸ்கொயரா? எல்லாமே
த்ரீ ஷேப்ல இருக்கும். ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் சரி எல்லாமே டூ டி ஷேப்ல இருக்கும். ஒரு ஆப்ஷன் மட்டும் த்ரீ டி ஷேப்ல இருக்கு. அது எந்த ஆப்ஷன்? கியூப். கரெக்ட். வாட் என்ன? பேஸ்னா என்னன்னு பார்த்தோம். எட்ஜஸ்னா என்னன்னு பார்த்தோம். வாட்ஸ்னா என்ன? கார்னர் பாயிண்ட் தான் வாட் இஸ் தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேவா? How many edges does a cube have? Cube எவ்வளவு edges இருக்கு? L is exactly correct. How many faces does a cuboid have? Cuboid எவ்வளவு faces இருக்கு? Same cube cuboid இருக்கும் same தான். So it's correct. Identify the three-dimension shape. The three-dimension shape in a triangular prism. Identify the 3D shape. Triangle based pyramida, square based pyramida, என்னது இது? Triangular based pyramid and tetrahedron. What are the dimensions of 3D shape? Length, height. இன்னைக்கு height length அங்க length மாறுது. height length தான் 300 shape. How many faces does a cube have? Cube எவ்வளவு faces? Cube எவ்வளவு faces? நம்ம தான் பார்க்கணுமே. Edges, triangle system எவ்வளவு edges? 9 edges. சோ இன்னைக்கு நம்ம ஆக்டிவிட்டியில எல்லாமே வந்து எல்லா ஷேப்ஸுமே பார்த்தோம். சோ எல்லா ஷேப்ஸ்க்குமே நம்ம வந்து ஆக்டிவிட்டி மூலமா கரெக்டா ஆன்சர்ஸும் பண்ணிட்டோம். நம்மளோட 1.1 அண்ட் 1.2 எக்ஸசைஸ் வந்து இந்த 2D அண்ட் 3D ஷேப்ஸ் மட்டும் தான். வேற எதுவும் வந்து நம்மளோட எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல கிடையாது. ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்க பெர்ஃபெக்ட்டா ஆன்சர் பண்ணீங்க. லாஸ்டா 19 ஆக்டிவிட்டி கொஸ்டின் பார்த்தோம். அந்த 19 கொஸ்டின்ஸ்க்குமே கரெக்டா ஆன்சர் பண்ணீங்க. ஸோ இதுதான் இந்த பாடத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து 2 டைமென்ஷன் ஷேப் அண்ட் 3 டைமென்ஷன் ஷேப் மட்டும்தான். இது நம்ம டே டு டே லைஃப்ல எங்கெல்லாம் பார்க்குறோங்கிறதையும் நான் சொன்னேன். நம்ம ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஷாப் போறோம். எனக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுங்கன்னு கேட்குறோம். ஒரு வால் கிளாக் கொடுங்கன்னு கேட்குறோம். பால் விளையாடுறதுக்கு கொடுங்கன்னு கேட்குறோம். இதெல்லாம் நம்மளோட டே டு டே லைஃப்ல பார்க்கக்கூடிய விஷயங்கள். செங்கல் முப்பரிமாண வடிவம். செங்கல் வந்து கனசெவ்வகத்துக்கான ஒரு முப்பரிமாண வடிவம். ரொட்டி பிரெட் சாப்பிடுறோம் இல்லையா, அது ஒரு முப்பரிமாண வடிவம். சோ அப்புறம் நம்ம கோன் ஐஸ் சாப்பிடுறோம், பால் ஐஸ் சாப்பிடுறோம். இது எல்லாமே வந்து 3 டைமென்ஷன் ஷேப் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். ஓகேவா? நம்மளோட ஸ்கூல் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஜாமெண்ட்ரி பாக்ஸோ நார்மல் பாக்ஸோ இது வேணா. இப்பெல்லாம் வந்து ஃபேஷனா பவுச் எல்லாம் வந்துருச்சு. அந்த பவுச் கூட சிலிண்ட்ரிக்கல் ஷேப்க்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நம்மளோட டே டு டே லைஃப்ல நம்ம எல்லா இடங்கள்லயுமே இதை யூஸ் பண்றோம். ஸோ யூஸ் பண்ணக்கூடிய இடங்கள்ல எல்லாமே வந்து உங்களுக்கு நமக்கு எல்லாமே ஈஸியா இருக்கு. ஸோ எக்ஸசைஸ்லயுமே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் மேட்ச் த ஃபாலோயிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் இங்கே ஆக்டிவிட்டீஸ்லயே கவர் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. இல்லைன்னா ஒரு 5 டிக்டேஷன் வேர்ட்ஸ் நான் சொல்லுவேன். இன்னைக்கு பார்த்த கான்செப்ட்ல இருக்கிற டிக்டேஷன் வேர்ட்ஸ் தான் சொல்லுவேன், வேற எதுவும் கிடையாது. நீங்க அதை ஒரு நோட்ல இன்னைக்கு டேட் போட்டு அந்த டிக்டேஷன் வேர்ட்ஸ் 5 டிக்டேஷன் வேர்ட்ஸ் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதை வந்து எங்களுக்கு போட்டோ எடுத்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து 3 டைமென்ஷன். டைமென்ஷன் அப்படின்னு எழுதுங்க. ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து டைமென்ஷன் அப்படின்னு எழுதுங்க.
முதல் வார்த்தை வந்து டைமென்ஷன் அப்படின்னு எழுதுங்க. ரெண்டாவது வார்த்தை வந்து வெர்டிசஸ் அப்படின்னு எழுதுங்க. வெர்டிசஸ். மூன்றாவது வார்த்தை எட்ஜஸ். நான்காவது வார்த்தை கார்னர்ஸ். ஐந்தாவது வார்த்தை ஸ்பியர். சோ ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து டைமென்ஷன், இரண்டாவது வார்த்தை வெர்டிசஸ், மூன்றாவது வார்த்தை எட்ஜஸ், நான்காவது வார்த்தை கார்னர்ஸ், ஐந்தாவது வார்த்தை ஸ்பியர். ஸோ இந்த 5 வேர்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய நோட்ல இன்னைக்கு டேட் போட்டு எழுதிட்டு போட்டோ எடுத்து ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்த்த 2 விஷயங்கள் 2D ஷேப் அண்ட் 3D ஷேப். 3D ஷேப்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். நமக்கு புக்ல கொடுத்துருக்கக்கூடிய 5 ஷேப்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம பார்த்தோம். ஸோ 5மே நமக்கு வந்து கிளியரா இருக்கு. இதுல எந்த டவுட்ஸும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்ப்போம்னா ஆங்கிள்ஸ், கோணங்கள் அப்படிங்கிறது இதுக்கு அடுத்த டாபிக். ஸோ கோணங்கள்ல நமக்கு சில ப்ராப்ளம்ஸ் வரும், அதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி, இப்போ இன்னைக்கு கிளாஸ் நம்ம இதோட நிறைவு செஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.